வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்சிஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஆத்தர் வந்து பிரசன்ஜித் பால். இந்த புக்கு யாருக்காகனா ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா ட்ரேட் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாவே ஒரு 10க்கு 7 பேர் வந்து பெருசாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது இல்லை. நிறைய அந்த 10க்கு 7 பேர் நிறைய லாஸ் தான் புக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, டெக்னிக்கலோ ஃபண்டமெண்டலோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தெரியாமல் சும்மா காதில் கேட்டதை வச்சு வந்து டிவியில் பார்க்குறத வச்சுட்டு, இல்லைனா மொபைல் மெசேஜ் வரதை வச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்ட்ராடே பண்ணி நிறைய லாஸ் பண்ணுறீங்க. ஈவன் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சரி, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி, என்ன ஸ்டாக் வாங்குறது எந்த ஸ்டாக் விற்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் டீலிஸ்ட் ஆக போகிற ஸ்டாக்கெல்லாம் வாங்கி நிறைய லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். ஸோ இந்த புக்கு வந்து நான் படித்து பார்த்துட்டேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ஜித் பால். இவருக்கு கடந்த ஒரு 15 வருஷமாகவே வந்து பால் அசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்விட்டி அட்வைசரி லிமிடெட் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து 18 வயசுலேருந்தே ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரேட் இந்த சென்ஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ், அதாவது 1 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து அதோட வேல்யூ வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒரு 7 to 8 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஸ்டாக் அட்வைசரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இவர் ஈவன் வந்து palasat.com வச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவரோட புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரோட புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்சிஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோட இபுக் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த புக்கில் வந்து மொத்தம் 11 சாப்டராக பிரிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா ஹவு டு அவாய்ட் லாஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட், ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே லாஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது, எப்படி லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ரிஸ்கி அட் ஆல் அப்படிங்கிற இது கான்செப்டில் இவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிகினர்ஸாக வரும்போது ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னே தெரியாமல் சும்மா ஒரு 10,000 20,000 போட்டு அந்த 10,000 20,000 ஒரு மாதத்துலேயே லாஸ் பண்ணிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் தெரியாதவங்க, ஐயோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்கிப்பா, எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணியிருக்காங்க, நானும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ண விரும்பல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட அறியாமை தான் காரணம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அவங்களுக்கு வந்து நிறைய பெருசாக விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த புக்கு படித்தாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் அவ்வளோ பெரிய ரிஸ்க் கிடையாது. பேசிக்ஸ் தெரிஞ்சு உள்ளே போனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் 2ல் சொல்லியிருக்காரு. சாப்டர் 3 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் பிக்கிங் வின்னிங் ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட மோர் தேன் 5,000 ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சியில் 1600 ஸ்டாக்ஸ், பிஎஸ்சியில் 5,000+ ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து பெஸ்ட்டு வின்னிங் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறது, என்ன கேட்டகரியில் பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் 3ல் சொல்லியிருக்காங்க. சாப்டர் 4 எடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு இவாலுவேட் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனியில் ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்கள் எப்படி இவாலுவேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த சாப்டர் 4ல் சொல்லியிருக்காரு. கம்பெனியில் எப்படி இவாலுவேட் பண்ணணுன்னா, அவங்க எவ்ரி குவார்ட்டர் ஆஃப் த இயர் வந்து அவங்களோட P&L ரிலீஸ் பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, இந்த குவார்ட்டர் எப்படி இருக்குது, போன இயர் ஆன் இயரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ROC எப்படி இருக்குது, அவங்களோட ROE எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சாப்டர் 4ல் சொல்லியிருக்காங்க. சாப்டர் 5 வந்து வேல்யூவேஷன் இட் மேட்டர்ஸ் மச் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் இவர் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ எப்படி இருக்குது, ப்ராஃபிட் ப்ரைஸ் அட் புக் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. இதை பேஸ் பண்ணி எப்படி என்ன கேல்குலேஷன் பண்ணிவிட்டு
ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாப்டர் 5ல் சொல்லியிருக்காரு. சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் when to buy and when to sell அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது இன்ட்ராடே மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட இவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்கணும், அந்த ஸ்டாக்கை எப்போ விற்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டு அவாய்ட் லாஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட், இதை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் எப்போ தொலைக்கிறீங்க, ஏன் தொலைக்கிறீங்க, ஏன் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாரு. என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கணும், எந்த ப்ரைஸுக்கு நீங்கள் விற்கணும் கூட இதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சாப்டர் 7 ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் பார்க்கலாம். ஸோ சாப்டர் 7 டேரெக்டாக உள்ளே போயிடாதீங்க. 1, 2, 3, 4 and 5, 6 எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7 போங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் வந்து நான் படிச்சுட்டேன், சூப்பராக இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்களும் அதை படிங்க. சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஆஸ் அ ட்ரேடராக இல்லாமல் ஆஸ் இன்வெஸ்டராக உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அந்த ஐகார்டில் கொடுக்குறேன். ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஏகப்பட்ட செக்டார்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட செக்டார் வைஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்டார்லேயும் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதோட ட்ரெண்டுக்கு ஏற்ப எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், ஏன் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணால் டிவிடெண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இங்கேயும் ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ சாப்டர் 8 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாப்டர் 8 நீங்கள் பாருங்கள். சாப்டர் 9 இஸ் இட் ரெக்வயர்ட் டு ஃபாலோ அன் ஈக்விட்டி அட்வைசர். ஏன்னா பிகாஸ் இவரே ஒரு ஈக்விட்டி அட்வைசர், இவர் ஏன் ஈக்விட்டி அட்வைசர் வேணுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக வேணும், என்னை பொறுத்த வரைக்கும் இவர் அதே தான் சொல்கிறாரு, ஈக்விட்டி அட்வைசர் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்டர் 9ல் அதை சொல்லியிருக்காங்க. சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் குயிக் ஃபார்முலா ஃபார் பிக்கிங் வின்னிங் ஸ்டாக்ஸ். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருக்கும். சில டைம் டக்குன்னு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன்ஸ்னால அந்த ஸ்டாக்ஸ் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டர் 10ல் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் சாப்டர் 11 பற்றி லிட்டில் பிட் ஆஃப் மை செல்ஃப் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் டு பி லேர்ன்ட். அதாவது பிரசன்ஜித் பாலை பற்றி அவர் இதில் வந்து சின்னதாக பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, அவரோட லைஃப்பில் என்னென்னலாம் பார்த்தாரு, என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த புக் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ரெகுலராக ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி, இப்போ ஆஸ் அ பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வரவங்களும் சரி, இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிங்க. இதை படிக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணால் இபுக் வரும். ஸோ இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 டேஸில் நீங்கள் இந்த புக்கு படிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை படித்து பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு மேலே ஐகார்டில் ஸ்டாக் மார்க்கெட்டோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு உங்களை நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.